வரப்போற விஜய்க்கு எப்படி இருக்கும்? இல்லை, விஜய் வந்து இப்போ எத்தனை, ஏன்னா விஜயினுடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் அந்த கட்சியிலே இருந்துக்கிட்டு இருப்பாங்களா, இல்லை விஜய்க்கு வருவாங்களா அப்படிங்கிறது ஒன்று, அதை பார்க்கணும் நம்ம. இருந்தாலும் நம்ம ரெட்டலை அதிமுக அப்படிங்கிறவங்க நான் விஜய் ரசிகர் தானே தவிர நான் விஜய்க்கான அரசியலுக்கு வந்து நான் கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட இருக்க போகிறாங்க. எனவே ஒரு ரசிகன் என்பவன் நீ முழுக்க அப்படியே நீங்கள் வந்து அவன் வாக்காளனாக மாறிவிடுவார், ரஜினிக்கும் இருந்தது, வாக்காளராக மாறிவிடுவான்னு நீங்கள் நினைக்கவே முடியாது. விஜயகாந்துக்கு அப்படி பார்த்தா விஜயகாந்துக்கு ரசிகர்கள் ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அப்போ மைக் மோகனுக்கு இருந்த ரசிகர்களை வச்சு மைக் மோகன் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கலாம். ரசிப்புத்தன்மை வேறு, வாக்காளர்களும் உறுப்பினர்களாகுவது வேறு. எனவே விஜய் வந்ததுக்கு பிறகு அதில் எவ்வளோ பேர் உறுப்பினர்களாக போகிறாங்க, அவர்கள் என்ன கொள்கைகளை முன்வைக்க போகிறாங்க, என்ன யுத்தியை வகுக்க போகிறாங்க, எத்தனை வாக்குகளை அவங்க பெற போகிறாங்கிறத பொறுத்தா இருக்குது. ஆனால் அவர்கள் வந்த ஒரு கணிசமான அளவு வந்து இளைஞர்கள் வந்து விஜய் ரசிகர்கள் பட்டாலும் நிச்சயமாக அவர் பின்னாடி போவாங்க. அவர் வைக்கிற கொள்கையை பொறுத்து இருக்குது மற்ற ஆட்களில் வர்றதுக்கு. அடுத்து வந்து நாம் தமிழர் கட்சி, அடுத்து இப்போ